ஹலோ எவ்ரிவன், என் பேர் ஞானசேகர். நான் வந்து ஜிஎஸ் என்ஜிஓ கன்சல்டன்ட்ன்ற கன்சல்டன்சி நடத்திட்டு இருக்கேன். இந்த கன்சல்டன்சியில் பார்த்தீங்கன்னா என்ஜிஓ சம்மந்தமான எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஆக்டிவிட்டீஸ் இன் சென்ஸ், ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு டீட் ரெடி பண்ணி கொடுத்து, இல்லை ஒரு பைலா ரெடி பண்ணி உங்களுக்கு சொசைட்டியோ இல்லை ட்ரஸ்ட்டோ உங்களுக்கு ஃபார்மேஷன் பண்ணி கொடுக்கறதுலேருந்து அதுக்கப்புறமா எல்லா லீகல் சர்டிஃபிகேட்ஸும் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வாங்கி கொடுக்கணும். அதாவது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேன் வாங்கணும். பேன் வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ஜிஓ டர்பன் ஐடின்ற யூனிக் ஐடி வாங்கி கொடுத்துருவோம். அந்த யூனிக் ஐடி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. ஸோ இதுதான் பேஸு. இதுலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஏடிஜி 12ங்கிற ப்ரொவிஷனல் ஆர்டர் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏடிஜி 12 ப்ரொவிஷனல் ஆர்டர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸ்டென்ஷனுக்காக. போத் 12 ஏடிஜி ரெண்டுமே உங்களுக்கு வாங்கிடுவோம். அது வந்து 12 வந்து ட்ரஸ்ட்டுக்கு, ஏடிஜி வந்து டோனருக்கு. இது வந்து 3 வருஷத்துக்கு உண்டான ப்ரொவிஷனல் ஆர்டர் வந்துடும். இந்த 3 வருஷம் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் எப்போ நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனல் ஆர்டருமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஃபைனல் ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி. பர்மனெண்ட்டாக ரெனுவல் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ் தான், ஆனால் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சிஎஸ்ஆர்ங்கிறது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு கார்பரேட் கிட்ட இருந்து நீங்கள் ஃபண்ட்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் மேஜராக உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்ஏ சர்டிஃபிகேட் பண்ணுறோம். எல்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேரும் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஒரு கேஒய்சி பர்பஸ்க்காக பேங்க்கில் கேட்பாங்க. அந்த எல்ஏயும் நம்ம பண்ணுறோம். ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வருது. அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே ரிசீவ் பண்ணணும்னா ஒரு என்ஜிஓக்குள்ளே எஃப்சிஆரே கண்டிப்பாக வேணும். அது வந்து 3 வருஷம் ஆன என்ஜிஓ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எஃப்சிஆரே பண்ணலாம். அதுக்கு உட்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு இருக்கிற என்ஜிஓஸ்க்கு மட்டும் நம்ம கைட் பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எஃப்சிஆரும் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக் நீட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ். அந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலும் உங்களோட ஐடியாக்கு ஏற்றப்பல என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்றது கேட்டுக்கிட்டு அதுக்கேற்றப்பல டிராஃப்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் தேவைப்பட்டாலும் ரெசல்யூஷன் பண்ணுறோம். அமெண்ட்மெண்ட் டீட் பண்ணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் புதுசாக நீங்கள் பதிறீங்க அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டிராஃப்டிங்லாம் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு டெல்லியில் சப்மிஷன் வரைக்கும் எல்லாமே நம்மளே வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ, பொலிட்டிக்கல் பார்ட்டி இது எல்லாமே நம்ம கன்சல்டன்சியில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்காவது தேவை இருந்துச்சு அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் மேலும் எந்த டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் அதில் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.